அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினமும் ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று கலம்பகம். விளக்கம், பல்வகை பாக்களையும் கலந்து பாடுவது கலம்பகம், அகமும் புறமும் கலந்து பாடப்படுவது கலம்பகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரிதான். சரியா? ஸோ நம்ம 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் கலம்பகம். கலம்னா 12, பகம்னா 6. சரியா? மொத்தம் 18 உறுப்புகள். ஸோ முதல் கலம்பகம் எது? நந்தி கலம்பகம் தான். சரியா? 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. சரியா? எத்தனாம் நூற்றாண்டில்? 9ஆம் நூற்றாண்டில். சரியா? ஸோ இது 18 இருக்கு இல்லையா? ஸோ இது அகமும் புறமும் கலந்ததுன்னு சொல்கிறோம். ஆமாம். அதில் புயவகுப்பு, மரம், களி இது 3 மட்டும்தான் புறம். சரியா? மற்ற 16மே அகம் சார்ந்தது தான். அம்மானை, கார், ஊசல், இரங்கல், காலம், குரம், தழை, தவம், சித்து, மாதங்கு, பான், கைக்கிளை, தூது, வண்டு, சம்பிரதம். சரியா? ஸோ இதில் எப்படி வேறு மாதிரி எப்படி கேள்வி கேட்கலாம்? ஸோ பொருந்தாதது எது அப்படின்னு கொடுத்துட்டு 3 அறத்துலேயும் ஒரே ஒன்று புறத்துலேயும் வைக்கலாம். சரியா? ஸோ இது நம்ம புறம் 3 தான் இருக்கு இல்லையா? ஸோ இதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்குவோம். புயவகுப்பு, மரம், களி. சரியா? ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் சி. அடுத்து இரண்டாவது கேள்வி போகலாம். ஸோ இரண்டாவது கேள்வி பாருங்கள். நுணங்கிய கேள்வியர் அல்லர் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த குறளுக்கு பொருள் என்ன? நுணங்கிய கேள்வியர் அல்லர். சரியா? நுணங்கினா தெளிவான கேள்வி அறிவினை பெறாதவர். ஒருத்தர் சொல்கிறத தெளிவாக கேட்க முடியாத ஒரு மனிதர். சரியா? அவர் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. சரியா? ஸோ அடக்கமான சொற்களை பேச மாட்டாங்க. சரியா? ஸோ ஒருத்தர் சொல்கிறத காது கொடுத்து கேட்டால் தானே அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஸோ நீ சொல்கிறத காதுலேயே வாங்கலைன்னா அவன் எப்படி அமைதியாக பதில் சொல்லுவான்? எரிபொரின்னு கத்துவான் இல்லையா? அப்படிதான். ஸோ இங்கே நுணங்கிய குரட்பாவின் நுணங்கிய என்னும் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் கேட்குறாங்க. சரியா? ஸோ நுணங்கியன்ற பொருள் உணர்த்துற கேட்குறாங்க. ஸோ அப்போ நுணங்கியனா என்ன? ஸோ நுணங்கியனா என்ன பொருள்? தெளிவானான்னு அர்த்தம் இல்லையா? ஸோ தெளிவானன்றதுக்கு என்ன சொல்லுவோம்? ஸோ இன்டெலிஜென்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ரொம்ப தெளிவான ஆளுப்பா, அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ தெளிவானா என்ன? இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுதான். ஸோ செகண்ட் ஒன் ஆப்ஷன் பி. சரியா? அடுத்த 3வது கேள்வி பாருங்கள். மனைக்கு விளக்கம் மடவாள். மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். மனக்கினிய புதல்வருக்கு கல்வி. கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு இல்லையா? ஸோ எந்த பாடல்? நான்மணி கடிகையினுடைய பாடல். சரியா? ஸோ நான்மணி கடிகை 104 வெண்பா இல்லையா? ஸோ அங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஆசிரியர் பேரை கேட்டிருக்காங்க. ஸோ நான்மணி கடிகையின் ஆசிரியர் யார்? விளம்பி நாகனார். சமண முனிவர்கள் நாலடியார். 11 கீழ்கணக்கில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் எது? நாலடியார் இல்லையா? ஸோ நாலடியாருக்கான சிறப்பு பெயர்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ 3 அரையனார், பழமொழி 400, நல்லாதனார், திரிகடுகம். சரியா? ஸோ பெருமுத்திரையர்களை பற்றிய குறிப்பு கொண்ட நூல். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். அது ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ தேர்ட் ஒன் ஆப்ஷன் ஏ. ஸோ 4வது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஈறுபோதல் முன்னின்ற மெய்திரிதல் என்னும் விதியின்படி புணர்ந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கருங்கல், கருமை கூட்டல் கல். சரியா? ஸோ இந்த மை என்ன ஆகுது? மை திரியுது. சரியா? ஸோ இங்கே ஈறு போகணும்னு கொடுத்துருக்கு. சரியா? ஈறு போகலை. சரியா? மை தான் இங்கே திரியுது. ஸோ அப்போது ஏ கிடையாது. பெருமை கூட்டல் குன்று. சரியா? பெருமை கூட்டல் குன்று பெருங்குன்று இல்லையா? ஸோ இதுவும் ஈறு போல மெய் தெரியுது, அவ்வளோதான். சிற்றூர், சிறுமை கூட்டல் ஊர் இல்லையா? ஸோ இங்கே மை போது
ஈறு போகுது, ஆனால் திரிதல்னு கொடுத்துருக்காங்க, இல்லை, ரகரம் தான் இருக்குது இல்லையா. ஸோ அப்போது டி தான். செம்மை கூட்டல் கதிரோன், சரியா. மை போகுது, இம்மு இங்காக திரியுது இல்லையா. ஸோ ஈறு போகுது, முன்னின்ற மெய் வந்து இம்முன்றது இங்கா திரிஞ்சு வருது, சரியா. ஸோ அப்போ 4th ஒன் ஆப்ஷன் டி. 5வது கேள்வி போகலாமா. ஸோ 5வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் பொருந்தாத பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க, சரியா. புறம் என்பது சிறந்த ஊர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், புறம் என்னும் சொல் வந்து சிறந்த ஊரை தான் குறிக்கும், சரியா. ஸோ ஆதியில் காஞ்சிபுரம், சரியா, காஞ்சின்னு இருந்தது காஞ்சிபுரமாக மாறுது இல்லையா. ஸோ பல்லவபுரம் அப்படின்னு இருந்தது தான் இப்போ பல்லாவரம்னு நம்ம சொல்கிறோம், சரியா. ஸோ அப்போது சிறப்பை உணர்த்தது தான் புறம். பாக்கம் இல்லையா. ஸோ கடற்கரை சிற்றூரை தான் பாக்கம்னு சொல்லுவாங்க, சரியா. குப்பம், சரியா, இது குறிஞ்சி நில வாழ்வுன்னு சொல்கிறாங்க, கிடையாது, இது நெய்தல் நில மக்களினுடைய வாழ்விடம், சரியா. ஸோ இந்த அயோத்தி குப்பம், அல்லி குப்பம், நொச்சு குப்பம் சொல்லிட்டு ஸோ மீனவ வாழ்விடங்களை குறிக்கக்கூடியது, சரியா. ஸோ இப்போ சி தான் இங்கே பொருந்தாததான் இருக்குது. ஸோ பட்டினம்ன்றது கடற்கரையை தான், கடற்கரையினுடைய நகரத்தை குறிக்கக்கூடியது தான், சரியா. ஸோ 5 பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி பொருந்தாததாக இருக்குது. 6வது கேள்வி பாருங்கள். களிரெறிந்து பெயர்தல் காலைக்கு கடனை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க, சரியா. ஸோ புறநானூறு, சரியா. ஸோ நம்ம பொன்முடியாரனுடைய பாடல், சரியா. ஸோ ஈன்று புறத்தருதல் எந்தலை கடனே, சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லனுக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தனுக்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமும் உருக்கி களிரெறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே அப்படிங்கிற புறநானூற்று பாடல் வரியிலிருந்து எடுத்திருக்காங்க, சரியா. ஸோ 6th ஒன் ஆப்ஷன் டி. ஸோ 7வது கேள்வி. குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க, சரியா. ஸோ குறுந்தொகையை தொகுத்தது யார், பூரிக்கோ இல்லையா. ஸோ கூடலூர் கிடார் எதை தொகுத்தார், ஐங்குறு நூறு. உருத்திர சன்மனார் யார், அகநானூரை தொகுத்தவர், சரியா. ஸோ 7th ஒன் ஆப்ஷன் சி. ஸோ 8வது கேள்வி பாருங்கள். செல்வத்து பயனே ஈதல் என பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க, சரியா. ஸோ யார், நக்கீரர் தான் வந்து பாடலை பாடியிருக்காரு, சரியா. நம்ம 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பாடல், சரியா. ஸோ தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோருக்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமாய் பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரோக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தன்புணப் பலவே அப்படிங்கிற நம்ம மதுரை கண்ணகனாரின் மகன் நக்கீரனார் அவர்களுடைய பாடல், சரியா. ஸோ 9 நாழி உடுப்பவை 2 தான், சரியா. ஸோ செல்வத்து பயனே ஈதல், எல்லாமே தூய்ப்பியம்னா என்ன, எல்லாமே தானே நுகரணும்னு நினச்சா என்ன ஆகும், பலவற்ற இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ 8th ஒன் ஆப்ஷன் பி. ஸோ 9வது கேள்வி. பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ சொல் கானா என்ன, சோலை, சாலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸோ வியங்கோல் வினைமுற்றோட விகுதியாக தான் வரும், சரியா. காக்கு பொருள் கிடையாது, சரியா. ஸோ இயர் இல் அல் இது எது, வியங்கோல் வினைமுற்றோட விகுதிக்கு வரும். ஸோ மானா விலங்கு, மீனா உயர்ச்சி, சரியா. ஸோ இது 3மே சரியாக பொருந்திருக்கு. பொருந்தாதது ஆப்ஷன் பி. சரியா. ஸோ இளமையில் கல், ஸோ என்ன வாக்கியம், பிறவினை கலவை கட்டளை வினா, சரியா. ஸோ இளமையில் கல், சரியா, இளமையில் படிடா அப்படின்றாங்க. ஸோ அது கட்டளை வாக்கியம், சரியா. ஸோ 10வதுக்கு ஆப்ஷன் சி, சரிங்களா. ஸோ ஓகே, நன்றி. அடுத்த கொஷின்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.